ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சூப்பரான லட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 விதமான லட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூந்தி லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் பால், காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கலக்க கஷ்டமாக இருக்கும், கட்டியாகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டி இல்லாமல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். ஸோ அந்த சுகர் நல்லா அந்த தண்ணியில் கரையணும். நல்லா கரைஞ்சி நல்லா பாயில் ஆகுது. அந்த சுகர் சிரப் நல்லா 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இது பண்ணிக்கணும். ரொம்ப இதுவாகிடக்கூடாது, இறுகிடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பூந்தி கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடலை மாவை ஊற்றிக்கலாம். இந்த பூந்தி கரண்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஜல்லி கரண்டி இருக்கும்ல, அதில் கூட இந்த மாதிரி ஊற்றலாம். நிறையா ஊற்றிடக்கூடாது, ஏன்னா கீழே நிறையா விழுந்துருச்சுன்னா அப்புறம் ஒட்டிக்கும். ஸோ கரெக்டாக கொஞ்சம் அந்த சட்டியில் எவ்வளோ இது பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கலாம். பூந்தி ரெடி ஆகிடும். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி. இப்போது எல்லா பூந்தியும் ரெடி பண்ணியாச்சு. அதை நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பூந்தியில் ஃபுல்லாக அந்த சுகர் சிரப் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பூந்தியை அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக அரைச்சா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை, உங்களுக்கு எவ்வளோ முந்திரி திராட்சை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பூந்தியோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், மூடி வச்சுக்கலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் சூடு பதத்தோடு தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். ஸோ நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கையில் பிடிச்சி ரவுண்டாக அமுக்கி விட்டாலே, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே உருண்டையாக நமக்கு லட்டு கிடச்சிடும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாக வேணுனாலும் பண்ணிக்கலாம், பெருசாக வேணுனாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. அதுக்கு நான் 1 கப் ரவா, முந்திரி திராட்சைலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கிறேன். அதில் நம்ம முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து வச்சுக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ முந்திரி திராட்சை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. அதே நெய்யில் நம்ம 1 கப் ரவை ஆட் பண்ணுறோம். முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் தான் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா ரவையை வறுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சிடாமல் ஸ்லோவாக வச்சே வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கம்மி நேரத்துலேயே வறுத்துடலாம். அதோட ஸ்மெல் நல்லா வரும். ரொம்ப விட்டால் தீஞ்சிரும், கலரும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் சேம் கப் அளவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை, 1 கப் தேங்காய் துருவினது, அப்புறம் 1 கப் சுகர், 1 கப் வாட்டர், எல்லாமே சேம் கப் தான். இப்போ அதே மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரவையில் நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா லட்டு கொஞ்சம் நரநரந்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலனா இந்த ரவையை கூட நம்ம வறுத்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சாஃப்டாக வேணும்னா. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே கூட உருண்டை பிடிக்கலாம். நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன், காய்ச்சின பால் ஆட் பண்ணி பிடிச்சா இன்னும் ஈஸியாக உருண்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியும். அதனால் பால் ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கிறேன். உங்களுக்கு பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட உருண்டை பிடிக்கலாம். பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதும் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேரம் ஆறின பிறகு உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை வராது. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சாதான் நம்ம உருண்டை அழகாக வரும். நம்மளோட ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவல் லட்டு. இது ரொம்ப சிம்பிள். மிக்சர் ஜாரில் 2 கப் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வேர்க்கடலை, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 இது வெல்லம் எடுத்திருக்கேன், 2 பீஸ் இடித்து எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்ததை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அவலோடையும் வேர்க்கடலையோடு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வருது, நான் இடித்து வச்சுருக்கேன் அந்த 2 பீஸை. அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அவலோட இந்த வெல்ல தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டுக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் உருண்டை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பெரிய பெரிய லட்டாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக பிடிச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நம்மளோட அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஸ்பெஷலாக செஞ்ச 3 வகை லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.